சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள். இடி மின்னலுடன் மழை, அடிச்ச வெயிலுக்கு ஜில் அப்டேட் கொடுத்த வானிலை மையம். இத பத்தி தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போறது நோட்டிபிகேஷன் உங்க மொபைல் உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் பல இடங்களில் வெயில் 100°C தாண்டி பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதை குறித்து வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில், அதாவது தமிழகத்தில் நாளை 22ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் வறண்ட வானிலையும் நிலவக்கூடும். குறிப்பாக 23 முதல் 25ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் வறண்ட வானிலையும் நிலவக்கூடும். 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை குறித்து வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில், நாளை 22ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலையாக 38°C, குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28°C ஒட்டிருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக ஈரப்பதமும் இருக்கும். இந்த சூழலில் இந்த காற்றழுத்தத்தின் காரணமாக மழை இரவு அல்லது மாலை நேரங்களில் வர வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது. நன்றி, வணக்கம்.